ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே எடுத்த விலாக் தான் இது. இன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து காலையிலேருந்து நைட் வரையும் பசங்களுக்கு என் ஃபேமிலிக்கு வந்து என்ன சமைச்சு கொடுத்தேன்றதை இன்றைக்கி ஒரு மினி விலாகாக உங்களுக்கு காமிக்கிறேன். மார்னிங் வந்து பூரியும் கிழங்கும் தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் லீவு வேறு, அதனால் பூரியும் கிழங்கும் செஞ்சு கொடுத்துட்டேன். அடுத்து லஞ்சுக்கு வந்து பருப்பு குழம்பு தான் வச்சுருந்தேன். இது வந்து தோரம் பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்து, கொஞ்சம் சீரகம் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். பருப்பு குழம்புக்கு வந்து ஒரு 2 சில்லு தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாட்டம் அரைச்சிக்கணும். இப்போ அந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸியானதுங்க. என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் அரைச்ச பேஸ்ட்டு, வேக வச்ச பருப்பு சேர்த்து, உப்பு சேர்த்து, பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்து, உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு தடவை மல்லி இலை சேர்த்து ஒரு 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடுங்க. அவ்வளோதான், இது ரெடி. இதுக்கு தொட்டுக்க வந்து நான் உப்பு கண்டம் தான் பொரித்தேன். இப்போ சாப்பாடு வச்சுக்கலாம். கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றி இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ஈஸியான குழம்பு தான். சின்ன பசங்க, பேச்சுலர் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் எங்கள் வீட்டில் வந்து சாட்டர்டே லஞ்சு. அப்படி ஈவினிங் வாங்க. ஈவினிங் வந்து ப்ரெட் இருந்துச்சு, அதில் வந்து ப்ரெட் ரோஸ்ட் போட்டு கொஞ்சமாக சீஸ் இருந்துச்சு, அதில் லைட்டாக சுகர் ஆட் பண்ணி ப்ரெட்டை வச்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்டாங்க. டெய்லி வந்து காலையிலே லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே செஞ்சு பரபரப்பாக போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து சாட்டர்டே லீவ் விட்ருந்தாங்க பசங்களுக்கும். இப்படி டீ போட்டு கொடுத்துட்டேன் ஈவினிங்க்கு. நைட்டுக்கு வந்து மத்தியானம் வச்ச சோறே இருந்துச்சு. குழம்பு ஊற்றி கொஞ்சம் ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு ஊறுகாய் வச்சு கொடுத்துட்டேன். பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு